பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அப்பா, ஒரு வழியா மேடம்க்கு கிச்சன்ல இருந்து ரூம்க்கு வரதுக்கு வழி தெரிஞ்சிருச்சுப்பா. ஹிட்லர் கலாய்க்கிறதானே நீ? பின்ன என்னடி, மார்னிங்ல இருந்து நீ பாட்டுக்கு ரெஸ்டே எடுக்காம கிச்சன்ல நிக்கிற. மேடம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நீங்க இப்போ கன்சீவா இருக்கீங்க, அதுவும் என்னோட 2 செல்ல குட்டீஸ்க்கு ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க சார், உங்க செல்ல குட்டீஸ்க்கு ஒன்றும் ஆகலை சரிங்களா? அவங்க 2 பேர் வயிற்றுக்குள்ளார பத்திரமா இருக்காங்க. ஏன்னா நான் மட்டும் கிச்சனில் வேலை பார்க்கல, ஹிட்லர் கூட தன்யா அப்புறம் பூஜா 2 பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. உனக்கே நல்லா தெரியும்ல, பாட்டி அப்புறம் சாவித்ரி சித்தி அப்புறம் மீனாட்சி அம்மா எல்லாரும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கன்னு. அப்போ காலை டிஃபன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் யார் பண்ணுறது? நாங்கள் தானே பண்ணணும். வயசு முன்னாடி பண்ணினா, ஆனால் இப்போ அவளால் முடியலை, அதனால அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நான் தன்யா பூஜா 3 பேர் சேர்ந்து பண்ணினோம். அதனால தான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்காக ரொம்ப ஓவராக கலாய்க்காத சரியா? சரி சரி, இருந்தாலும் என் செல்ல குட்டீஸும் என் மித்து குட்டியும் ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எனக்கு ஹாப்பி. அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன? ஆமாண்டி, ஃபர்ஸ்ட் வந்து உட்காருவா. மித்து கேட்கணும்னு இருந்தேன், அம்மா பாட்டி அத்தெல்லாம் எப்ப வருவாங்க? அவங்க வரத்துக்கு நைட் ஆயிடுமா ஹிட்லர்? என்ன நைட் ஆகுமா? ஹே, அப்போ லஞ்சுக்கு என்னடி பண்றது? வேற என்ன, மறுபடியும் லஞ்சுக்கு நானும் பூஜா தன்யா 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ண வேண்டியதான். என்ன மறுபடியும் லஞ்ச் பண்றதுக்கு போகணுமா? மித்து, என்னடி நீ இப்படி கிச்சன்லயே இருந்தா எப்பதான் நீ ரெஸ்ட் எடுப்பா? இங்க பாரு, அதெல்லாம் நீ ஒன்னும் போக வேண்டாம் சரியா? நம்ம வேணும்னா லஞ்ச் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகே? என்ன, அதெல்லாம் வேண்டாம். அதான் நான் தன்யா பூஜா 3 பேர் இருக்கோம்ல, ஏதாச்சும் சிம்பிளா பண்ணிடுறோம், ஓகேவா? மித்து, அதெல்லாம் வேண்டாண்டி, நீ இப்படி கிச்சன்லயே இருந்தா எப்ப ரெஸ்ட் எடுக்கிறது? இப்ப என்ன, உனக்கு லஞ்ச் வீட்டுல செய்யணும் அவ்வளவுதானே? எனக்கு தான் கொஞ்சம் சமைக்க தெரியும்னு சொல்லியிருக்கேன், சோ அதை வச்சு நான் ஏதாச்சும் எல்லாருக்கும் பண்ணிடுறேன், ஓகேவா? ஹிட்லர், உண்மையாவா? நீ சமைக்க போறியா? ஆமாண்டி, அதான் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும் சொல்லியிருக்கேன், அதனால நான் பண்ணிடுறேன், ஓகேவா? ஹிட்லர், என்னன்னு தெரியல, எனக்கு ஃபிஷ் குழம்பும் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பேசாம ஃபிஷ் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடுறியா? என்னது, ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் வேணுமா? ஐயோ, நமக்கு அந்த அளவுக்குலாம் சமைக்க தெரியாது. நான் ஏதாச்சும் சிம்பிளா ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி கேட்குறான். சரி ஓகே, ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைலாம் யூடியூப் பார்த்து கூட பண்ணிக்கலான்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஃபிஷ்ஷை கழுவுறது, ஐயோ அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமாக ஒத்துக்காதே. இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் மித்து ரொம்ப ஆசையை கேட்குறா. ஐயோ அது இப்போ என்னடா பண்றது? ஹிட்லர் என்ன யோசிக்கிற? இல்லடி, அது இந்த ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைலாம் நான் ஃபாரின்ல இருக்கும்போது சமைச்சதா, அதான் ரெசிபிலாம் மறந்துட்டு அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நீ எனக்கு ஆசையா பண்ணி தருவேன்னு நான் நினைச்சேன். சரி விடு, நான் லக்ஷ்மி அம்மாவுக்கு அப்படி இல்லைன்னா தேவிகா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றேன், அவங்க செஞ்சுட்டு வந்து தருவாங்க. மித்து, வேண்டாம் வேண்டாம், நீ அவங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் என் மித்து என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கேன், அதனால நானே உனக்கு பண்ணித்தரேன், ஓகேவா? ஹிட்லர், நீ தான் ரெசிபி மறந்துருச்சுன்னு சொன்னல, அப்புறம் என்ன? விடு, நான் லக்ஷ்மி அம்மா இல்லைன்னா தேவிகா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றேன். அது மறந்துருச்சுதான், ஆனா ஃபுல்லாலாம் மறக்கல. சரி ஓகேடி, இப்போ என்ன, உனக்கு ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வேணும் அவ்வளோதானே? நான் பண்ணித்தரேன், ஓகேவா? ஓகே ஹிட்லர், அப்புறம் நான் கேட்டேன்னு எனக்கு மட்டும் பண்ணாத சரியா? வீட்டில் வருண் தன்யா ராகுல் பூஜா அர்ஜுன் வைஷு எல்லாருமே இருக்காங்க, ஸோ எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிடு, ஓகேவா? சரிடி, எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிடுறேன், போதுமா? ஹிட்லர், நான் வேணும்னா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? மேடம், உங்களை லஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கான மெயின் ரீசனே நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் தான். அதனால எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் மித்து குட்டியும் என் செல்ல குட்டிஸும் இப்போ ரெஸ்ட் எடுங்க, ஓகே? ஓகே ஓகே. ஐயோ, ஏற்கனவே ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, அதையே யூடியூப் பார்த்து தான் பண்ண போகிறோம். இந்த மீனை வேற வாங்கிட்டு வந்து 10 நிமிஷத்துக்கு மேலாகிட்டு, இதை எப்படி கையில் எடுத்து எப்படி வாஷ் பண்ணுறது? ஐயோ, இந்த ஸ்மெல் வேற நமக்கு சுத்தமாக ஒத்துக்காதே. இப்போ என்ன பண்ணுறது? ஆதி மாமா, அவர் இங்க என்ன பண்றாரு? ஆதி மாமா. சொல்லுங்க வைஷு, எதுக்கு கூப்பிட்டீங்க? மாமா, நீங்க இங்க கிச்சன்ல என்ன பண்றீங்க? காஃபி ஏதாச்சும் வேணுமா? நான் வேணும்னா போட்டு தரட்டுமா? ஐயோ அதெல்லாம் இல்ல வைஷு, அது கிச்சனுக்கு சமைக்கலான்னு வந்தேன். என்ன
சமைக்கலான்னு வந்தீங்களா? ம் ஆமா வைஷு, அது மித்துக்கு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா, அதான் அவளுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக வந்தேன். வீட்டில் அம்மா பாட்டி அத்தனை யாரும் இல்லைல, அதான் நானே பண்ணி கொடுக்கலான்னு. ஓ, உங்க ஒய்ஃப்க்கு உங்க கையால சமைச்சு கொடுக்கணும்னு வந்திருக்கீங்க. எப்படி ஆதி மாமா, மித்துக்கு மட்டும்தான் இந்த ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ண போறீங்களா இல்ல எல்லாருக்குமா? வைஷு கலாய்க்கிறீங்களா? அது எப்படி மித்துக்கு மட்டும் பண்ண முடியும்? எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்றேன். அப்படின்னா ஓகே. ஆதிமாமா, நான் ஏதாச்சும் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வைஷு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சரிங்களா? நான் சமைச்சிட்டு சொல்றேன், அப்ப சாப்பிட மட்டும் வந்தா போதும். ஓகே? ஓகே மாமா. சொல்லுடி, எதுக்கு கூப்பிட்ட? அப்படியே கிச்சனை கொஞ்சம் திரும்பி பாருங்க. வைஷு என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் மாறுது? அப்படி கிச்சன்ல என்ன இருக்கு? திரும்பி பாருங்க, உங்களுக்கே தெரியும். என்ன ஆதியா? ஆதி கிச்சன்ல என்ன பண்றான்? ஒருவேளை அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் மித்ராவுக்கு ஜூஸ் போட வந்திருப்பானோ? அன்னைக்கு அவன் மித்ராவுக்கு ஜூஸ் போட வந்தான்னு சொன்னப்பயே இவ எனக்கும் நீங்க ஜூஸ் போட்டு தரணும்னு சொன்னா, இன்னைக்கு என்னெல்லாம் சொல்ல போறான்னு தெரியலையே. அர்ஜுன், பார்த்தது போதும், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புறீங்களா? என்ன அர்ஜுன், கிச்சனை பாத்தீங்களா? ஆதி மாமா என்ன பண்றாருன்னு? பாத்துனேடி, எதுவும் பண்ற மாதிரி தெரியலையே, அப்படியே நின்னுகிட்டேல இருக்கான். சின்ன அர்ஜுன், நக்கல் பண்றீங்களா? ஆதி மாமா பக்கத்துல மீன் இருக்கு, அத பாத்தீங்கல்ல? பார்த்தேன். ஏண்டி? என்ன ஏண்டியா? ஆதி மாமா ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போறாரு. அதுவும் ஏன்னு தெரியுமா? மித்து அவளுக்கு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னாலாம். அதனால ஆதி மாமாவே அவர் கையால பண்றதுக்காக வந்திருக்காரு. போச்சுடா, அன்னைக்கு ஜூஸ் போட்டு வந்தப்பயே இவ எனக்கும் நீங்க இதே மாதிரி ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனா, இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஆதிக்காச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும், அதனால ஜூஸ் போட்டான். இன்னைக்கு மீன் குழம்புலாம் வைக்க போறானா, அவனுக்கு நல்லாவே சமைக்க தெரியும் போல இருக்கே. ஆனா நமக்கு உப்பு ஜீனியை கொட்டி வச்சு இதுல எது உப்பு எது ஜீனின்னு கேட்டாவே சொல்ல தெரியாது. ஐயோ கடவுளே, வைஷு இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு வேற தெரியலையே. வைஷு, ஆதி மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் தானடி பண்ண போறான். எப்படியும் எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ண போறான். அப்புறம் எதுக்குடி நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? இந்த மாதிரி டைம்ல அடிக்கடி டென்ஷன் ஆக கூடாது. முதல்ல டென்ஷனை குறை. அர்ஜுன், சின்ன திருத்தம். ஆதி மாமா எல்லாருக்காக சமைக்க வரல, மித்துக்காக சமைக்க வந்தாரு. அதனால எல்லாருக்கும் சேர்த்து செய்யலான்னு இருக்காரு. இங்க பாருங்க அர்ஜுன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆதி மாமா மித்துக்காக ஆசையா ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்றாரு. அதே மாதிரி எனக்கும் நீங்க இன்னைக்கு ஆசையா சமைச்சு தரீங்க. அன்னைக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு நீங்க ஜூஸ் போட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் விடுற மாதிரி இல்லை. எனக்கு கண்டிப்பா நீங்க நான் கேட்கறத எனக்கு சமைச்சு கொடுத்துதான் ஆகணும். ஆமா அர்ஜுன், கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எனக்கு சமைச்சு கொடுத்துதான் ஆகுறீங்க. இங்க பாருங்க, நீங்க எப்படி பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. அதனால நீங்க சிக்கன் பிரியாணி எனக்காக பண்ணி எடுத்துட்டு வரீங்க, புரிஞ்சதா? என்ன சிக்கன் பிரியாணியா? ஆமா, சிக்கன் பிரியாணியே தான். நீங்க தானே அடிக்கடி வைஷு உனக்கு என்ன வேணும் கேளு கேளு கேளுன்னு கேட்டுட்டே இருப்பீங்க. இன்னைக்கு கேட்டுட்டேன். எனக்கு இன்னைக்கு நீங்க சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு வந்து தரீங்க, புரிஞ்சதா? ஏய் என்னடி இதெல்லாம்? எனக்கு சமைக்க சுத்தமா தெரியாதுடி. நான் கிச்சன் பக்கமே போனது கிடையாது. அப்படி இருக்க என்கிட்ட ஏதோ சின்னதா ஒரு காஃபி போட்டு இல்லைன்னா ஜூஸ் கூட போட்டு எடுத்துட்டு வர சொல்லுவேன். அப்படின்னு பார்த்தா எடுத்த எடுப்புலயே பிரியாணி செஞ்சுட்டு வந்து தாங்கன்னு சொல்ற. வைஷு, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்பதான் டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. யூடியூப், சாட் ஜிபிடி அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. அதனால நீங்க எதை பார்த்து செய்வீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இன்னைக்கு நீங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு தரீங்க, அவ்வளவுதான். சரி ஓகே, நான் ரூமுக்கு போறேன். செஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க, நான் வரேன். ஓகே, பாய். என்ன இவ பாட்டுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஐயோ கடவுளே, இப்ப எனக்கு என்ன பண்றது? எல்லாம் இந்த ஆதியால வந்தது. இவன் பாட்டுக்கு அவன் பொண்டாட்டி இதை கேட்கறான் அதை கேட்கறான்னு இவன் பாட்டுக்கு அடிக்கடி கிச்சன்ல புதிய எதாச்சும் பண்ணி விட்டுறான். ஆனா இங்க எனக்குள்ள பின்விளைவுகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ இப்போ என்ன பண்றது? டேய் ஆதி, உன்னதான்டா. அர்ஜுன், சொல்லுடா, எதுக்கு கூப்பிட்ட? டேய், உனக்கு யாருடா இன்னைக்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாம் பண்ண சொன்னது? இல்லடா அர்ஜுன், அது மித்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாலா, அதான் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன். எல்லாருக்கும் சேர்த்து தாண்டா பண்ண போறேன். டேய், இப்போ உங்ககிட்ட எல்லாருக்கும் சேர்த்து பண்ண போறியா இல்லையா நான் கேட்டேனா? டேய், நீ பாட்டுக்கு ஒரு டைமும் என்ன கோத்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கடா. என்னால முடியலடா.
டேய் ஏன்டா நீ வேற, நானே ஏற்கனவே இந்த ஃபிஷ்ஷை எப்படி க்ளீன் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற என்னென்னமோ வந்து உளறிட்டு இருக்க. என்ன உளறிட்டு இருக்கனா? டேய் என் மனக்குமுறல உங்ககிட்ட கொட்டிட்டு இருக்கேன்டா. அன்னைக்கு இது மாதிரி தான் மித்ரா ஜூஸ் கேட்டாங்கன்னு நீ பாட்டுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போய் கொடுத்துட்ட. இதை வயசு பார்த்துட்டு மித்து கன்சீவா இருக்கான்னு ஆதி மாமா பாருங்க எப்படி ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு போய் கொடுக்குறாருன்னு. ஆனா நான் கன்சீவ் ஆகி இத்தனை மாசம் ஆகிட்டு நீங்க ஒரு வாட்டி கூட எனக்கு இது மாதிரி ஜூஸ் போட்டு கொடுக்கல, அதனால எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு எப்படி தெரியுமா சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறம் நான் ஜூஸ் போட்டு கொடுக்கலதான், எப்படியோ அவளை சமாளிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். யாரால? ஒன்னால. நீ பாட்டுக்கு மித்ரா ஆசைப்பட்டாங்கன்னு மீன் குழம்பு மீன் ஃப்ரையும் பண்ண போறேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். அவ வந்து என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமாடா? அவளுக்கு பிரியாணி வேணுமா, அதுவும் சிக்கன் பிரியாணி வேணுமா. டேய் உனக்காச்சும் கொஞ்சம் சமைக்க தெரியும்டா, அதனால இதெல்லாம் நீ எப்படியும் ஈஸியா பண்ணிடுவேன். ஆனா என்ன நினைச்சு பாரு, நான் கிச்சன் பக்கமே வந்தது இல்லடா. எனக்கு ஒரு வெந்நீர் வேணும்னா கூட நான் ஜானுவையோ அப்படி இல்லைன்னா அம்மாவையோ தான் தேடுவேனே. அப்படி இருக்க என்கிட்ட வந்து பிரியாணி வேணுமா, அதுவும் சிக்கன் பிரியாணி என் கையாலே நான் பண்ணிட்டு வந்து தரணுமா? என்னால எப்படிடா முடியும்? டேய் இந்த கிச்சன்ல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கு, முதல்ல இதெல்லாம் என்னென்ன பொருள்னு எனக்கு தெரியாதுடா. டே அர்ஜுன், நான் ஒன்றும் மாஸ்டர் செஃப்லாம் கிடையாதுடா, ஏதோ கொஞ்சம் சமைப்பேன்டா. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைலாம் எனக்கு வைக்கவே தெரியாதுடா. அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபாரின்ல இருக்கும்போது அது ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ மித்து திடீர்னு எனக்கு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிடணும்னு சொல்லிட்டா. சரி அவ ரொம்ப ஆசையா கேட்கறாளே, யூடியூப் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பார்த்து பண்ணிடலாம் தாண்டா ஃபிஷ்ஷையும் வாங்கிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகுதுடா. இந்த ஃபிஷ்ஷை எப்படி கிளீன் பண்றதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கேன்டா. நானே ஏற்கனவே செம கடுப்புல இருக்கேன். இதை நீ வேற என்ன டென்ஷன் ஆகாதடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடா ஆதி அர்ஜுன், இன்னைக்கு வீட்ல உங்க சமையல் தான் போல இருக்கு. டேய் நாங்களே ஏற்கனவே செம கடுப்புல இருக்கோம், ஒழுங்கா ஓடிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் அர்ஜுன் என்னடா இப்படி பேசுற? நீ சிக்கன் பிரியாணி பண்ண போறியா, அப்புறம் நம்ம ஆதி ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ண போறானாமே. இன்னைக்கு ஒரு புடி என்ன வரும், நான் சொல்றது சரிதானே? சரியா சொல்லடா ராகுல். டே ஆதி அர்ஜுன், அப்புறம் சீக்கிரமா சமைச்சு முடிச்சிருங்க சரியா? ஏன்னா நான்வெஜ்னா கொஞ்சம் சீக்கிரமா பசிக்கும்டா, அதனாலதான். சரிடா நீங்க சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்க. நானும் ராகுல் போயிட்டு மறுபடியும் யூனோ விளையாட ஸ்டார்ட் பண்றோம். என்ன பேசுங்கடா பேசுங்க, இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. உங்க பொண்டாட்டிங்களும் உங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டிருந்தா நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கீங்கல்ல, எங்க 2 பேரோட வயிற்றுச்சலும் உங்களை சும்மா விடாதுடா, சும்மா விடாது. வருண், இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும்டா. அவங்க 2 பேரும் ஆசாசியா அவங்க ஒய்ஃப்காக சமைக்க வந்திருக்காங்க. நம்ம எதுக்குடா வீணா இங்க நின்று அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? வாடா நம்ம போய் யூனோ விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். வருண், ஆதியண்ணா, அர்ஜுனண்ணா, ராகுல் எல்லாரும் இங்க வாங்க. ஏன் பொண்டாட்டி இப்ப எதுக்கு திடீர்னு எல்லாரையும் கூப்பிடுறா, ஒன்னும் தெரியலையே. டேய் என்னங்கடா பாத்துட்டு இருக்கீங்க? வந்து சமையல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. தன்யா எதுக்கோ கூப்பிடுறா, என்னன்னு போய் கேட்கலாம். தன்யா எதுக்குமா கூப்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல வருண், அன்னிங்க 2 பேரும் இப்பதான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது மித்ராணி கேட்டாங்கன்னு நம்ம ஆதியண்ணா ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போறாரா, அப்புறம் வைஷ்ணவி கேட்டாங்கன்னு நம்ம அர்ஜுனண்ணா சிக்கன் பிரியாணி பண்ண போறாங்களாமே. ஆமா உங்க அண்ணனுங்க 2 பேரும் உங்க அண்ணிங்களுக்காக சமைக்க போறாங்க. இப்ப ஏன் தன்யா இது கேக்குற நீ? வெயிட் சொல்றோம் சொல்றதுக்காக தானே உங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கோம். வருண், எல்லாரும் எதுக்குடா எப்படி ஒன்னா உட்காந்துருக்காங்க? அதோட ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே உனக்கு தோணல? ஆமா மூக்கு பொடி வச்சு பேசுறாங்க. டேய் ஏன்டா நீ வேற, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுடா. 4 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, போர் அடிச்சிருந்திருக்கும், அதனாலதான் நம்ம 4 பேரையும் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஓ அப்படின்னா சரிடா. என்ன வருண், நீங்களும் ராகுலும் ஹெவியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல தன்யா, நீங்க 4 பேரும் எதுக்கு எங்களை வர சொல்லிருக்கீங்கன்னு சும்மா ஒரு கெஸ் பண்ணினேன். எப்படியா இருந்தாலும் ஆதி அர்ஜுனும் கொஞ்ச நேரத்துல சமைக்க போயிடுவானுங்க, உங்க 4 பேருக்கும் போர் அடிக்கும். பேசாம நீங்க 4 பேரு அப்புறம் நான் ராகுல் நம்ம 6 பேர் சேர்ந்து யூனோ விளையாடுவோமா? அப்ப போர் அடிக்காதுல்ல? வருண், உங்ககிட்ட பிடிச்சதே இந்த ஹியூமர் சென்ஸ் தான். ஆனா உங்களை இப்ப நாங்க வர சொன்னது விளையாடுறதுக்கு இல்ல வருண். பூஜா, அது என்னன்னு உன் வாயாலே நீயே கொஞ்சம் சொல்லிடுமா? அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஆதியண்ணா நம்ம மித்ராணிக்காக ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போறாரு. அப்புறம் நம்ம அர்ஜுனண்ணா வைஷ்ணவிக்காக சிக்கன் பிரியாணி பண்ண போறாங்க. அதனால பேலன்ஸ் இருக்கிறது நீங்க 2 பேரும் தான். அதனால நீங்க 2 பேரும் உங்க ஒய்ஃப் ஆகிய எங்க 2 பேருக்கும் உங்க கையாலேயே சமைக்க போறீங்க. அதை சொல்றதுக்காக தான் நாங்க இப்போ உங்களை கூப்பிட்டோம்.
என்ன நாங்க ரெண்டு பேரும் சமைக்கணுமா? ஆமா, ரெண்டு அண்ணனுங்களும் ரெண்டு அண்ணிகளுக்காக சமைக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்காக சமைச்சா அதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் சிரிக்காதீங்கடா, பல்ல உடிச்சு கையில கொடுத்துருவேன். தன்யா, அதான் உங்க அண்ணனுங்க ரெண்டு பேருமே சமைக்கிறாங்களே, அது போதாதான் நம்ம எல்லாருக்கும். அப்புறம் எதுக்கு நாங்க வேற தனியா சமைச்சுக்கிட்டு? என்ன ராகுல், நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, வருண் சொல்ற மாதிரி ஆதி அர்ஜுன் செய்யறதே நம்ம எல்லாருக்கும் போதுமே. அப்புறம் எதுக்கு வேஸ்டா நாங்க ரெண்டு பேரும் சமைச்சுக்கிட்டு? ராகுல், சின்ன கதை தான் எங்க கிட்ட ஆகாது. ஏன்னா மித்ரா அண்ணிக்காகவும் வைஷ்ணவனிக்காகவும் ஆதி அண்ணாவும் அர்ஜுன் அண்ணாவும் சமைக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நானும் தன்யாவும் பிளான் பண்ணியாச்சு. நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இன்னைக்கு எங்களுக்காக சமைச்சே ஆகணும். இதை விட்டா உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. தன்யா, என்னடி இதெல்லாம்? நீயாச்சும் ஏதாச்சும் சொல்லுடி, அமைதியா இருக்க. சொல்ற வருண், நீங்க ரெண்டு பேரும் என்ன சமைக்கணுங்கிறத சொல்றேன். வருண், நீங்க எனக்காக மட்டன் சுக்கா அப்புறம் இறால் தொக்கு ரெண்டு பண்ணிடுங்க, ஓகேவா? என்ன மட்டன் சுக்கா இறால் தொக்கு வேணுமா? ஏய் தன்யா, என்னடி இது? நான் ஓரளவு தான் சமைப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். நம்மளே நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஹோட்டலுக்கு தானடி போவோம். இன்னைக்கு என்னடி என்ன சமைக்க சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். ஆதி அண்ணா வச்சும் அப்பப்போ கிச்சன் பக்கம் வருவாரு. ஆனா அர்ஜுன் அண்ணாலாம் கிச்சன் பக்கம் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன், அவருக்கு வெந்நீர் கூட வைக்க தெரியாது. அப்படி இருக்கிறவரே அன்னிக்காக சிக்கன் பிரியாணி பண்ண போறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஓரளவு சமைப்பீங்களா வரும்? பின்ன என்னஹா, மட்டன் சுக்காவும் இறால் தொக்கும் தானே, அதெல்லாம் ஈஸியா நீங்க பண்ணிடுவீங்க. உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு வரும். நம்பிக்கையில தீய வைக்க என்ன வரும்? இல்ல, பூஜா இன்னும் மெனுவை சொல்லலையா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், ஏன்டா என்ன கோத்து விடுற? நானே பூஜா அமைதியா இருக்கா, சரி எதுவும் கேட்க மாட்டான் தாண்டா நானும் அமைதியா இருக்கேன். நீ என்னடா இப்படி கோத்து விட்டுட்டு இருக்க? மோனே தனியா வாடி, உன கும்முன்னு கும்புற. நாங்களா மட்டும் மாட்டிப்போமா? சார் மட்டும் எஸ்கேப்பா வரான். எஸ்கேப்பா விட்டுருவோமா? மோனே மாட்டா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாட்டுவோண்டா. இல்ல, நான் இன்னும் சொல்லவே இல்ல. ராகுல், நல்லா கேட்டுக்கோங்க. வைஷ்ணவனிக்காக அர்ஜுனா சிக்கன் பிரியாணி பண்றாராம். அதனால நீங்க எனக்கு மட்டன் பிரியாணி பண்ணிக்கோங்க. அப்புறம் தந்தூரி சிக்கன் பண்ணிடுங்க. இது போதும், ஓகேவா? என்னது, மட்டன் பிரியாணி தந்தூரி சிக்கனா? ஏய், இதெல்லாம் நான் ஹோட்டல்ல தாண்டி சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் எப்படி வீட்டுல செய்ய முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க யூடியூப்பை பார்த்து செய்வீங்களோ இல்ல சாட்ஜிபிடி கிட்ட கேட்டு செய்வீங்களோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்களுக்கு 2 மணிக்கு சாப்பாடு டைனிங் டேபிள்ல கரெக்டா இருக்கணும். என்ன நீஸ், ஓகே தானே? ஆமா பூஜா, எங்களுக்கு 2 மணிக்கு டைனிங் டேபிள்ல எல்லாம் ரெடியா இருக்கணும்ப்பா. சரி, உங்களுக்கு ஆல்ரெடி டைம் போயிட்டே இருக்கு பாருங்க. 2 o'clock ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் 2 மணிக்குள்ளார எல்லாரும் எல்லா டிஷ்ஷையும் சமைச்சு முடிக்க முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு சொன்ன மெனுவை அவங்கவுங்க ஒழுங்கா முடிச்சிருக்கணும், புரிஞ்சதா? சரி, ஓகே. நீங்க சமைக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். பேசாம நாங்க 4 பேரும் பக்கத்துல உள்ள மாலுக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம். நாங்க ஷாப்பிங் போயிட்டு வர காட்டியும் நீங்க எல்லாத்தையும் சமைச்சு வைங்க, ஓகேவா? அனீஸ், அப்புறம் பூஜா, நம்ம எல்லாரும் ஷாப்பிங் போலாமா? ஓகே தன்யா, நான் ரெடி. சரி, ஓகே. பக்கத்துல தானே மால் இருக்கு, நடந்தே நம்ம போயிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, நாங்க மாலுக்கு போயிட்டு வர காட்டியும் நீங்க எல்லாத்தையும் சமைச்சு ரெடியா வச்சிருக்கீங்க, புரிஞ்சதா? எப்படியா உங்க பொண்டாட்டிங்க கொடுத்த வேலையை நீங்க பண்ணுங்க, நாங்க போய் விளையாட போறோமா? வாஹா வச்சா பாருடா ஆப்பு. டேய், இதுக்கு பேர் தாண்டா இன்ஸ்டன்ட் கர்மா. டே அர்ஜுன், ஏற்கனவே அவங்க செய்ய சொன்ன சாப்பாட்டெல்லாம் கேட்கும் போதே தலை சுத்தி போய் கிடக்கும்டா. இது எல்லாத்தையும் எப்படா செய்யறது? அதுவும் 2 மணிக்குள்ளார அவங்க பாட்டுக்கு 2 மணிக்கு ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ என்னடா பண்றது? டே ராகுல், இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. ஏன்னா நம்ம 4 பேர்லயே நல்லா சமைக்கிறது யாருன்னா வருண் தான். சோ வருண் தான் இப்போ நமக்கு நம்ம பொண்டாட்டிங்க கொடுத்த டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறான். இதே நானா? டே ஆதி, நான் எப்படி சமைப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த ஸ்டேஜ்ல இருக்கியோ அதே ஸ்டேஜ்ல தான் நானும் இருக்கேன். அதுவும் நான்வெஜ்லாம் நான் முன்ன பின்ன சமைச்சதே கிடையாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நம்ம பொண்டாட்டிங்க கொடுத்துருக்க டிஷ் எல்லாமே நான்வெஜ்டா. டே, இது எப்படிடா பண்ண முடியும்? அதுவும் 2 மணிக்குள்ளார எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ என்னடா பண்றது? டேய், இப்படி பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் தான் போகும். சீக்கிரம் வாங்க, யூடியூப்பை பார்த்து டக்கு டக்குன்னு என்ன பண்ணலாங்கிறத பாக்கலாம். ஆமாடா அர்ஜுன், நானும் அதான்டா சொல்ல வந்தேன். டேய் வருண், இப்படி பேசணும்னா பேசிட்டே தான்டா இருக்க முடியும். 2 மணிக்குள்ளார எல்லாம் ரெடியா இருக்கணுமா? சீக்கிரம் வாங்க, யூடியூப், சாட்ஜிபிடி அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒண்ணு பார்த்து சீக்கிரம் செய்ய ஆரம்பிக்கலாம், வாங்க. சரி, என்ன பண்றது? சீக்கிரம் வாங்கடா, ஏதாச்சும் ஒண்ணு பார்த்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நேரம் வேற போயிட்டு இருக்கு.
டேய் வருண், முடிஞ்சதா இல்லையாடா? டேய் இன்னும் டைம் கொஞ்சம் தாண்டா இருக்கு, போனவங்க எல்லாரும் திரும்பி வந்துருவாங்கடா, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏண்டா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா ஒருத்தன் என்னடானா வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போ போனவன் இப்பதான் வரான். இன்னொருத்தவன் நான் தான் உப்பு போடுவேன்னு என் பக்கத்துலயே என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். நீ என்னடானா பாத்திரத்துல எது கிண்டுறேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் வரவே இல்லை. ஆக மொத்தம் எல்லாத்தையும் என் தலையில கட்டி விட்டுட்டு இப்போ வந்து ரெடி ஆயிட்டான்னு கேட்டா என்னடா அர்த்தம்? மச்சான் என்னடா நீ யூடியூப்ல தாண்டா தந்தூரி சிக்கனுக்கு ஏதோ மசாலாலாம் போட்டு அதை மேரினேட் பண்ணணுமா, அதை தாண்டா நான் பண்ணிட்டு இருந்தேன். டேய் வருண், ஆமாண்டா, அது பிரியாணிக்கெல்லாம் வெங்காய தக்காளி தேவைப்படும்லடா, அதை தாண்டா நான் கட் பண்ண போயிருந்தேன். இதெல்லாம் நல்லா பக்கனையா பேசுங்க. டேய் டைம் இல்லடா, இன்னும் பிரியாணி, தந்தூரி சிக்கன், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை 3 பண்ணணும்டா. சீக்கிரம் பண்ணணும்டா, சீக்கிரம் கொடுக்கடா எல்லாத்தையும். சரிடா இரு மச்சான், உப்பு எது இதுல எல்லாம் போடணும்னு சொல்லுடா, நான் போய் போடுறேன். டேய் உப்பு எல்லாத்துக்கும் தாண்டா போடணும், நான் கொஞ்சம் கொஞ்சம் தாண்டா போட்டேன். ரால் தூக்கு, அப்புறம் மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, 3த்துக்கு மட்டும் போயிட்டு உப்பு கரெக்டா செக் பண்ணி உப்பு போட்டுரு, சரியா? ஓகே மச்சான். டேய் ஆதி இங்க பாருடா, பிரியாணி 2 பாத்திரத்துல வச்சிருக்கேன், கரெக்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு, சரியா? டேய் ராகுல், நீ என்ன தெரியுமா பண்ற? ஃபிஷ் இங்க ஃப்ரை ஆயிட்டு இருக்குது, அதை கரெக்டான டைம்ல பரட்டி போடணும், ஓகேவா? புரிஞ்சதா? டேய் எங்க கிட்ட வேலையை சொல்லிட்டு நீ எங்கடா போற? உச்சா போறேன். டேய் எவ்வளவு நேரம் இருந்தாலும் நானும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இருங்கடா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சப்பா டேய் இங்க பாருங்கடா, சொன்ன வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டீங்கன்னா சமையல் ஃபுல்லா முடிஞ்சது, ஓகேவா? டேய் வருண் இரு, ஏண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, ஆனா தந்தூரி ஆதி கையிலே வச்சிருக்கான், அதை எப்படா பண்ணுவ? ஐயோ ராகுல், தந்தூரி சிக்கன் ரொம்ப ஈஸிடா, இப்பதான் நீ யூடியூப்ல பார்த்த, நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி மச்சான், நீ போயிட்டு வா, நாங்க எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம், ஓகே? சரிடா. டேய் அர்ஜுன், பார்த்து எல்லாத்துக்கும் உப்பு சரியா போட்டுரு, சரியா? சரிடா, நான் இதை வந்துடுறேன். டேய் மச்சான், ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம்டா. ஆமாண்டா வருண், அவங்க சொன்ன எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம முடிச்சிட்டோம்டா, அதுவும் அவங்க சொன்ன டைமிங்க்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். மணி என்ன தெரியுமாடா ஆகுது? 1:20 தாண்டா ஆகுது, இன்னும் 2 o'clock ஆக 40 நிமிஷம் இருக்குடா. நம்ம 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம்டா. அப்பா இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. டேய் வருண், இருந்தாலும் இதுல அதிகமா ஹெல்ப் பண்ணது நீதான் மச்சான், எல்லாரையும் சரியா கைட் பண்ண, அதனால தாண்டா எல்லா டிஷ்ஷையும் நம்மளால கரெக்டான டைமுக்கு முடிக்க முடிஞ்சது. ஆமாடா ராகுல், சரியா சொன்ன, வருண் தான் கரெக்டா எல்லாரையும் கைட் பண்ணோம், அதனாலதான் நம்ம எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணி இப்ப பாருங்க எல்லாம் ரெடியா இருக்கு. ஐயோ போதும்டா, எல்லாத்தையும் ஒரு வழியா ரெடி பண்ணியாச்சு. அப்பா சரிடா, டேஸ்டிங் பண்ணிடலாமா? ஆமா மச்சான், நானும் அதுக்கு தாண்டா வெயிட்டிங். வாழ்க்கையில முதல் தடவை சமைச்சிருக்கேன்டா, அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்க வேண்டாமா? அதனால எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடலாம், ஓகேவா? சரிடா, அப்ப வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். என்னடா இது, மீன் குழம்பு, மட்டன் சுக்கா, ரால் தூக்கலாம் இப்படி இனிக்குது. டே அர்ஜுன், சின்ன கர்ம தானே போட்டேன், உன்னை உப்பு தானடா போட சொன்னேன். மச்சான் அது உப்பு தாண்டா போட்டேன், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டேன், அது உப்பு சரியா இருக்க மாதிரி தெரியல, அதனால இன்னும் கொஞ்சம் போட்டேன்டா. டேய் வெண்ண மோனே, உப்பு நிறைய போட்டிருந்தேன்னா உப்பு தானடா கறிக்கணும், ஆனா எல்லாம் இனிக்குதுடா, அதுவும் ஏதோ ஸ்வீட் மாதிரி அப்படி இனிக்குது. ஆமா என்னத்தை போட்ட நீ? இதோ இததான் மச்சான் போட்டேன். என்ன இதையா? இங்க குடு கொஞ்சம். டேய் வெண்ண மோனே, இது உப்பு இல்லடா, இது சக்கரைடா. ஐயோ கடவுளே, டேய் உப்பு போடுறதுக்கு முன்னாடி அதை நக்கி பார்க்க மாட்டியாடா, அது உப்பா சக்கரையான்னு? இப்ப பாரு, வித்தியாசம் தெரியாம நீ பாட்டி எடுத்து போட்டு வச்சு, ஐயோ எல்லாம் இனிக்குது வேற. சரி இந்த 3 டிஷ்ஷு சொதப்பிடுச்சு. சரி வாங்க பிரியாணி தந்தூரிலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். டேய் அதை டேஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா அர்ஜுன் கையில வச்சிருக்கிறது உப்பு தான் நினைச்சு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 2த்துலயுமே இதை தான் போட்டிருக்கேன்டா. ஆமா மச்சான், தந்தூரி அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபிஷ் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வைக்கும்போது இதை தான் உப்புன்னு நினச்சி இதை தான் மச்சான் போட்டு பிசைஞ்சு வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்போ எல்லாம் போச்சாடா. எல்லாம் நக்கின்னு போச்சு, இதுல போச்சான்னு ஒரு கேள்வி வேற. டேய் இப்ப என்னடா பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா. ஐயோ மணி வேற 1:30 ஆயிடுச்சு, இன்னும் ½ hour தாண்டா இருக்கு, என்னடா பண்றது? பேசாம மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐயோ இது செய்யறதுக்குள்ளாரே போதும்னு ஆயிட்டு, இதுல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம்னா பேசாம எதுவும் செய்யலன்னு அவங்க கிட்ட சொல்லிடலாம்டா. டேய் வருண், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா.
அடிங்க மோகனே, நீ மட்டும் வாயை திறந்த அசிங்க சினிமா கேட்பேன். டேய், எல்லா டிஷ்ஷும் சொதப்புறதுக்கு காரணமே நீ ஒருத்தன் தான்டா. ஸ்டார்டிங்ல இருந்து நான் தான் உப்பு போடுவேன்னு சின்ன பிள்ளை மாதிரி பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். சரி, உப்பு போட ஆசைப்படுறீன்னு உன்கிட்ட நீ உப்பதான் வச்சிருக்கேன்னு நம்பி கொடுத்தேன் பாரு. அது ஏன் தப்புடா, ஏன் தப்பு? நீ கையில வச்சிருக்கிறது உப்பு தானே எல்லா டிஷ்லயும் சக்கரை எள்ளி கொட்டி வச்சிருக்கோண்டா. எல்லாமே இனிக்குதுடா. இப்போ எல்லாம் போச்சு, வாய்க்கே திறந்தன வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டே வருண், இப்போ கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாங்கிறதான் நம்ம யோசிக்கணும். டே அர்ஜுன், என்னடா ஐடியா வச்சிருக்க? சீக்கிரம் சொல்லு. ஆமாண்டா, என்னடா வச்சிருக்க? சீக்கிரம் சொல்லுடா, டைம் ஆயிட்டு இருக்கு. டே இல்லடா, மறுபடியும் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணா அது சரியா வராது. ஏன்னா இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கு. அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. அது என்ன ஐடியானா, எப்படிடா, ஓகேவா? டபுள் ஓகே. வாவ், எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கு. இதெல்லாம் உண்மையாவே நீங்க தான் சமைச்சீங்களா? ஆமா தன்யா, எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மித்து, ஆமாண்டி, எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு. ஏதோ ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு தெரியுமா? ஆமா வைஷ்ணவி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கு. உண்மையாவே நீங்க 4 பேர் தான் இதை பண்ணினீங்களா? அட என்ன பூஜா, உங்க 4 பேருக்காக நீங்க சொன்ன எல்லாத்தையும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். நீங்க என்னடானா மாத்தி மாத்தி நீங்க தான் பண்ணினீங்களான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. கேக்குறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். அதானே, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மொத்தமா எங்களை புகழுங்க. நாங்க வெயிட் பண்றோம். சரியா சொன்னாதி, முதல்ல எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டிஷ்ஷையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம். அதனால எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, அர்ஜுன் சொல்ற மாதிரி அப்பா ஒரு டிஷ்ஷையும் பண்ண காட்டியும் நாங்க பட்ட பாடு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. அதனால நீங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மொத்தமா ரிவ்யூ கொடுங்க, அது போதும். சார், இங்க வருண் யாரு? ஐயோ, இவனா? இவன் எதுக்கு இப்போ வந்திருக்கான்? சொல்லுங்க, நான் தான் சார். என்ன சார் இது, 5000க்கு மேல ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஆனா அதுக்கான பில்ல வாங்காமலே நீங்க பாட்டு வந்துட்டீங்க. நானும் கொடுக்க மறந்துட்ட பாருங்க சார். இந்தாங்க சார், ஃபர்ஸ்ட் பில்ல புடிங்க சார். அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு நாங்க டிஸ்கவுண்ட் கூப்பனும் தரோம் சார். நெக்ஸ்ட் டைம் எங்க ஹோட்டல்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25% நாங்க ஃபுட்ல டிஸ்கவுண்ட் தருவோம் சார். இந்தாங்க சார், பில்ல புடிங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். என்ஜாய் யுவர் ஃபுட். அப்போ எல்லாமே கடையில வாங்கினது அப்படித்தானே? தன்யா, இல்லடி, அது எப்படி உங்களுக்காக ஒன்னொன்னுத்தையும் நாங்க பார்த்து பார்த்து சமைச்சிருக்கோம். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. இதுல எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா ரிவ்யூ சொல்லுங்க. ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்படி நீங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. உங்களா? ஐயோ இல்ல, அது நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நாங்க செஞ்சு முடிச்சோம். ஆனா எல்லாமே சொதப்பிடுச்சு. எல்லாம் இதோ நிக்கிறானே அர்ஜுன், அவனாலதான். அவன் தான் எல்லாத்துலயும் உப்புக்கு பதிலா சர்க்கரை எள்ளி போட்டுட்டான். அதான் எல்லாம் சொதப்பிடுச்சு. ஆமா, அதனாலதான் நாங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். எல்லாரும் பசியா இருப்பீங்க, டைம் வேற ஆகிட்டு. முதல்ல சாப்பிடுங்களேன், அப்புறம் கோவப்பட்டுக்கலாம். அன்னீஸ், ஆமா அன்னீஸ், ரொம்ப பசியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நல்லா தெம்பா எல்லார்கிட்டே போய் சண்டை போடலாம். முதல்ல வாங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம். சாப்பிடலனா அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ வாங்க சாப்பிடலாம். என்ன நீங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க? இவ்வளோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் 4 பேர் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? உங்களுக்கு சேர்த்து தானே ஆர்டர் பண்ணீங்க. வாங்க சாப்பிடலாம், அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஆனா கண்டிப்பா இதுக்கு இருக்கு உங்களுக்கு. டேய், என்னடா பாக்குறீங்க? அதான் சாப்பிட கூப்பிடுறாங்கல்ல. எப்படி இன்னைக்கு அர்ச்சனை உண்டு, அதை சாப்பிட்டுட்டு தெம்பா வாங்கிக்கலாம்டா. வாங்கடா.